பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரின் நாமம், இந்த கர்த்தரின் நாமம் என்பது அவர் யார் என்பதையும் அவரது குணத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் குறிக்கிறது. அவர் நம்மை காக்கும் தேவன்க. அவர் நம்மோடு இருப்பவர். அவர் நம்மை விடுவிப்பவர். கர்த்தருடைய நாமம் என்பது அவருடைய பெயர் மட்டும் இல்லை, அவருடைய குணம், அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய செயல்கள் ஆகிய அனைத்தையும் அது குறிக்கிறது. பாருங்க, முதல்ல கர்த்தருடைய நாமம் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் யாராக இருக்கிறார்? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர். அவர் நியாயமானவர். அவர் கருணை உள்ளவராக இருக்கிறார்ல. யாத்திராகம் 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாய் கடந்து போகணும் அப்படின்ன உடனே கர்த்தர் அவனுக்கு முன்பாக அவர் தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது, தேவனுடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறதுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது பயம் நீங்கும். சத்துரு ஓடி போவான். நமக்கு விடுதலை கிடைக்கும். பாருங்க, அதனால தான் வசனம் சொல்லுது, அவன் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது கர்த்தருடைய அதிகாரங்கள் வெளிப்படுகிறது. நோய்கள் இயேசுவின் நாமத்தில் குணமாகிறது. தீய ஆவிகள் விலகுகிறது. அடிமைத்தனங்கள் முறிகிறது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2:10 இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும். நல்ல கவனிங்க, நீங்கள் இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வல்லமை விளங்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் யெகோவா ஈரேன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, அவர் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாருங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ரஃபான்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை சுகமாக்குபவர். சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் இப்படி சொல்லுவேன், சில நேரத்தில் வேதனை வரும்போது அம்மானு கூப்பிட்றோம்ல, யெகோவா ரஃபான்னு கூப்பிடுங்க, கர்த்தர் சுகத்தை தருவாருங்க. யெகோவா சாலோன்னு கூப்பிடும்போது உங்களுக்கு சமாதானம் வந்துடும். எப்படி சொல்லுவேன், இதனால தான் அவர் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானவர். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த கால வேளையில்
நாம் ஜெபித்தும் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என் நாமத்தில் எதையும் கேட்கலை அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் காரியம் ஜெயமாய் மாறுவதை, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுங்க. அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அங்கே ஒரு சுகமான வாழ்வு இருக்கிறது. அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக இருக்க பண்ணுவாராக. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாமத்தை கூப்பிடுகிற, தன் வாயினால் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு என்கிற நாமத்தை கூப்பிடும்போது உங்கள் வல்லமை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.